2029 பிறகு மோடி பிரதமர் நாற்காலியிலிருந்து தூக்கி எறியப்படுவார் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவுடன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்த பேச்சுவார்த்தையில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதில் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும் 1 தொகுதியில் தனி சின்னத்திலும் போட்டியிட ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, திமுக கூட்டணியில் 4 தொகுதிகள் வழங்கப்பட்டதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார். தனி சின்னம் என்ற சமரசத்திற்காக இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படவில்லை என தெரிவித்த அவர், தமிழ்நாட்டில் காலூற்றி விடலாம் என்ற இந்துத்துவ சக்திகளின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என கூறியுள்ளார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு 4 இடங்கள் 4 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதென்றும் 1 தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒதுக்கப்படுகிற தனி சின்னத்தில் போட்டியிடுவதென்றும் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் திமுக ஆட்சியிலிருந்து அகற்ற தமிழக மக்கள் தயாராகிவிட்டதா சொல்றாரு. அவர் 2029க்கு பிறகு பிரதமர் நாற்காலியில் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அவர் தூக்கி எறியப்படுவார்.